Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் பார்க்க போறோம். ராகேஷ் சர்மா. யார் இந்த ராகேஷ் சர்மா? அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இன்வென்ச்சரை தேடி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட கண்ட்ரியோட பெருமையே இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரிலையுமே யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாதனை படைச்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெருமை சேர்க்க வகையில் நம்ம கண்ட்ரிக்கு பெருமை சேர்க்க வகையில் இருந்திருக்கு அப்படின்றத நான் நிறைய டைம்ல சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கண்ட்ரிஸ் நிறைய அதில் மணி ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளுமே ஒரு புதுசான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் நம்மளை எல்லாருக்குமே தெரியும். அது வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஆஸ்ட்ரானிஸ்ட், அதாவது இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலாவில் கால் வச்சிருப்பாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் நிலாவில் கால் வச்சப்போ அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஒரு பெருமைமிக்க விதத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்ற சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே ஒருத்தவங்க ஒரு ஃபீல்டில் அவங்களோட விஷயங்களை சாதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் ஸ்பேஸ்க்கு போனவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரேராக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு கூட கல்பனா சாவ்லா தான், இவங்க தான் ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மான்றவர் பார்த்தீங்கன்னா 49ல், அதாவது 49ல் பிறந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 7 days 21 hours 7 minutes இதில் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இவர் தான் பயணம் செஞ்சுருக்காரு. இவர் தான் அவங்க குழுவோட பார்த்தீங்கன்னா முதல்ல இவர் தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ணவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இது நாள் வரைக்கும் ஒரு சிலருக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானிஸ்ட், அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் காலடி எடுத்து வச்ச நபர், ஸ்பேஸுக்கு போன நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 7 days 21 hours 7 days இருந்திருக்காரு. இந்திரா காந்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரானிஸ்ட்ன்ற ஒரு பெருமையை வாய்ச்சிருக்காரு, பெருமையை இவர் கைப்பற்றிருக்காருன்றது சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் சாவியன்ட்ன்ற இந்த ஒரு பரிசு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான பரிசு. இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு விஷயங்களை யாரெல்லாம் சாதிக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு போனதாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இது பண்ணவங்க சாவியன்ட் அப்படின்ற ஒரு இது விருது அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே அவர் வாங்கியிருக்காருன்றது தெரிய வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாட்டியாலா, பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற பாட்டியாலான்ற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இவர் 7 days கழிச்சு பார்த்தீங்கன்னா கஜகிஸ்தானில் தான் லேண்ட் ஆகிருக்காங்க. கஜகிஸ்தானில் லேண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் விருது நடத்த இலாவில் இந்திரா காந்தியே இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி இருந்துச்சு ஸ்பேஸ், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவே அப்போ இருக்க டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தையை படம் பிடிச்சிருக்காரு, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் படம் பிடிச்சிருக்காரு. ஸோ அங்கேருந்து படம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த நிகழ்வை இந்திரா காந்தி இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இதெல்லாம் எப்படி இருந்திருக்கு, ஸ்பேஸ்லேருந்து நம்மளோட கண்ட்ரி இந்தியா எப்படி தெரிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா இந்த ராகேஷ் சர்மான்றவர் பார்த்தீங்கன்னா அவங்க மாநிலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சில ஃபுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸோ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா சில வகையான ஃபுட்ஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சாப்பிடுவோமோ ஸோ அந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்காக சில ஃபுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நம்ம பண்ணி காமிச்சிருக்காரு. எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஸ்பேஸில் நிறையா பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் எக்ஸசைஸ் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த போன குழுவிலே இவர் தான் முதல்ல ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபுட்லாம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கூட இவர் நிறையா பண்ணியிருக்காருன்றது சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறமா இவங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கஜகிஸ்தானில் லேண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இவர் தான் ஒரு படைத்தளபதி அப்படின்ற மாதிரி ஒரு கௌரவிக்கும் வகையில் ஒரு போஸ்டிங்கில்
இவரை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கில் கூட இவர் வந்து ஸ்பேஸ்க்கு போன ஒரு நபர்ன்றனால ஸோ இவருக்குமே வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து ஸோ இவரையுமே வந்து ஒரு முதன்மையான இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ கல்பனா சாவ்லாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த கண்ட்ரியில் வந்து முதல்ல இந்தியாவில் வந்து போனதுன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. ஸோ இவர் தான் வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரானேஷன் தந்தை அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இவர் போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இஸ்ரோவுமே வந்து இவரை பாராட்டியிருந்தாங்க. இஸ்ரோவுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சேகரிச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லாவுக்கு முன்னாடியே வந்து இவர் தான் வந்து ஸ்பேஸில் காலடி எடுத்து வச்ச இந்திய முதல் நபர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவரோட பெருமையுமே இப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து இப்படி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் அப்படின்ற இவரை பற்றியுமே வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ராகேஷ் சர்மா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.